கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக உபாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமை உள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த இடத்துல மோசே சொல்லி அதற்குண்டான பதிலையும் வாங்குகிற ஒரு சாப்டர், ஒரு அதிகாரமாக நாம் இதை பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களை, இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய சூழல் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் தங்களுடைய வாழ்வில் மேன்மையை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தான் வேதம் சொல்லும் பொழுது, வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நம்ம யாரையும் கம்பேர் பண்ணவே முடியாது. நம்ம கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர். He is the creator of this world. He is able to do and perform miracles in your life. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒருவேளை வனாந்தரமாக இருக்குன்னு நினைக்கிறியா? சோர்ந்து போயிருக்கிறியா? இன்று கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய பாரங்கள், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இன்று அவருடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிக்க போகிறோம். அன்று செங்கடலின் முன்பதாக நின்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் வழி கொடுத்தது, இரண்டாக பிரிந்தது. அதே தெய்வத்தை தான் நீங்களும் நானும் வணங்கி கொண்டு இருக்கிறோம். உன் வாழ்வில் செங்கடலா, உன் வாழ்வில் வியாதியா, பலவீனமா, இன்று நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, என் தேவனுக்கு ஒப்பாக செயல்படக்கூடிய தேவன் யார்? ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நமக்கு நல்லா தெரியும். இயேசுவை தவிர யாரை நாமும் வணங்கலை, நமக்கு தெரியும், அவசியமும் இல்லை. இந்த நாளிலும் நம்ம ஒருமனப்பட போகிறோம். உன் வாழ்வின் பாடுகள், உன் வாழ்வில் உன் சரீரத்தின் பலவீனங்கள், உன்னுடைய அங்கலாய்ப்புகளை கர்த்தர் மாற்றுவார். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காய் நன்றி அப்பா. பலவிதமான சூழல்களின் மத்தியில், பலவிதமான தேவைகளின் மத்தியில் உம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவருடைய சத்தம் ஒரு நாளும் வெறுமையாக திரும்புவது கிடையாது. தேவைகளோடு, விருப்பத்தோடு, வாஞ்சியோடு என் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நம்பி இந்த சத்தத்தை மோடி இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில், குடும்பத்தில், வியாபாரத்தில் என்ற ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்க்கிற திசையில் இருந்து அதிசயம் நடக்கும்படியாய் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தடையை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை அர்த்தமாக்கி ஜெபிக்கிறேன். இன்று உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை, வெற்றி, சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறதா இவர்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.